வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கோர்ஸ் இல்ல நல்ல காலேஜ் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன காலேஜ் போகணும், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், இல்ல அதுக்கு ஆன பிளஸ் டூ மார்க் போதுமா, இல்ல என்ட்ரன்ஸ் வேணுமா அப்படின்னு நிறைய தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி டெய்லி பேசிஸ்ல ஒரு வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல தகவல் போய் சேர்ந்ததுன்னா ஒரு மாணவரோ இல்லைன்னா அவங்க பெற்றோரோ வந்து முடிவெடுக்கிறதுக்கு வசதி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த கண்டென்ட்டை வந்து டெய்லி பேசிஸ்ல பண்றோம். ரைட்டா? இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அனாலிட்டிக்ஸ் சொல்லுது. இப்போ கிட்டத்தட்ட 91% வந்து பார்க்குறங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டாவது, நம்ம வீடியோவை வந்து முழுமையாக பாருங்க. பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பார்த்ததுக்கு அப்புறமா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மூணாவது, பிடிச்சிருக்கும் லைக் பண்ணிட்டீங்க, இது சம்பந்தமா நிறைய பேருக்கு வந்து விளக்கங்கள் தேவை இருக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, ஃப்ரெண்டு, ஈவன் எனிமி இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருந்தா ஐயோ இவரை போய் தப்பா நினைச்சுமே நம்மளுக்கு இந்த ஒரு டீட்டெயில் கொடுத்தாரு, இவர் மூலமா நம்ம நல்ல காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களை கண்டிப்பா தேங்க் பண்ணுவாங்க. சரியா? வீடியோக்கு போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூட் 2025. கியூட் என்னத்துக்கு இந்த கியூட் அப்படின்னு பாக்குறீங்களா? கியூட் நல்லா தான் இருக்கு. என்னது கியூட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு. ரைட்டா? இந்த யூனிவர்சிட்டியில என்ன இருக்கு, என்ன கோர்சஸ் எடுக்கிறதுக்கு சார் அப்படின்னா யூஜிக்கும் இருக்கு, நம்ம பிஜிக்கும் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா யூஜி பார்க்க போறோம். யூஜில பிஏ, பிகாம், பிஎஸ்சி, அப்புறமா பிடெக், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு இல்லையா? இது இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஃபண்டட் யூனிவர்சிட்டி சொல்றாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. அதுல சில யூனிவர்சிட்டி சொல்ற பாருங்க, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூட்டோட மார்க் வச்சு தான் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சீட் கொடுக்குறாங்க. அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி இந்தியாவிலே ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. அசாம் யூனிவர்சிட்டி, பாபா சாஹிப் பீமாராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் டாப் யூனிவர்சிட்டி. சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ், தென் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் குஜராத், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் இமாச்சல் பிரதேஷ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்ட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிசா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பீகார், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் என்ன சார் இதெல்லாம் வெளியே ஊர்ல சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, டாக்டர் ஹரிசிங் கோர் விஸ்வ வித்யாலயா, தென் வந்து பாத்தீங்கன்னா குரு விஸ்வ வித்யாலயா. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. லிஸ்ட் வந்து கியூட் உடைய வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அது என்ன வெப்சைட் என்ற டீடைல் நான் முடிக்கிறப்ப உங்களுக்கு தரேன், நீங்க போய் அதுல பாருங்க. இதுல கோர்சஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் பாத்தீங்கன்னா கோர்சஸ் கொடுக்குறாங்க இல்லையா? இதுல நீங்க என்ன கோர்சஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கணும். சப்போஸ் உதாரணத்துக்கு நம்ம வந்து தமிழ்நாடுல வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், அதுல போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணணும். அதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியில என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு, நான் அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, நான் இந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு அவங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, அவங்க என்ன எக்ஸாம்ஸ்ல கியூட் மூலமா வைக்கிறப்ப கியூட்ல என்னெல்லாம் வந்து டொமைன் சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம்ஸ் எழுத சொல்றாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப நம்மளுக்கு லாங்குவேஜ் கம்பல்சரியா எழுதணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் என்ன செலக்ட் பண்ண போறோமோ அதுல சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கணும், டொமைன் சப்ஜெக்ட் மெயின். அதுக்கப்புறமா கேட் எக்ஸாம், ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். அந்தபடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 15th இருந்து மே 30th வரைக்கும் நடக்கும். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அண்ட் பென் அண்ட் பேப்பர் ஹைபிரிட் போர்ட்ல இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் வைப்போம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 13 லாங்குவேஜ்ல வந்து நீட் எக்ஸாம் நடக்கிற மாதிரி 13 லாங்குவேஜ்ல நடக்குது. ரைட்டா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸாம்ஸ் போய் நான் எங்க போய் செக் பண்ணி பார்க்கணும் சார், இதுக்கான டீடைல் எங்க கிடைக்கும் அப்படின்னா exam.ac.in/cute-ug/ இதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான கைடன்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், அதுக்கு என்ன பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டி, சிலபஸ் எல்லாமே அதுல கொடுத்துருக்காங்க.
இந்த எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி மேல 15th இருந்து 31st மே வரைக்கும் 2025 நடக்கும். அப்ளிகேஷன் இதுக்கு எப்ப சார் கொடுப்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பிப்ரவரி மாசத்துல இருந்து மார்ச் வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வரும். இதுக்கான ரிசல்ட் எப்ப டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூன் மாசம் டிக்ளேர் பண்ணுவாங்க. ரைட்டா? இந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நம்ம எந்த யூனிவர்சிட்டியில நம்ம கோர்ஸ் எடுக்க போறோமோ அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க ஒரு நம்மளுடைய நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஒரு ரேங்க் கொடுத்து அது மூலமா நம்மளுக்கு ஃபில் அப் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுல அப்ளிகேஷன் போடுறதுக்கு எனக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னா ஜெனரல் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா 900 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்றாங்க. சப்போஸ் சப்ஜெக்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணணும், நான் சொன்னலையே டொமைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் மினிமம் நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணணும்னா எத்தனை ஆட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷனல் ஒவ்வொன்றுத்துக்கும் அமௌண்ட் இருக்கு. ரைட்டா? அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் ட்ரைஜெண்டர் இருக்காங்களா 800 rupees வந்து பே பண்ணணும். அவுட் சைட் இந்தியாவில் கூட இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4500 பண்ணணும். இது அப் டு 3 சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்றாங்க. சப்போஸ் அடிஷ்னலாக இருந்தால் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 400 ரூபாய், ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தால் 375, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஜென்ரல் ட்ரைஜெண்டராக இருந்தாங்கன்னா 350 rupees அடிஷனல். சப்போஸ் அவுட் சைட் இந்தியாவில் எழுதுறாங்கன்னா 1800 rupees இதுக்காக நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீயா. மோட் ஆஃப் த எக்ஸாம் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வரைக்கும் ஹைபிரிட் மோட்ல இருந்தது. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஆனா கம்பல்சரி இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் மோட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார்? பேராகிராஃப் டைப்பா இல்லைன்னா ஸ்கூல்ல எழுதுற மாதிரி எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா? இல்ல எம்சிக்யூ டைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சிலபஸ் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல வந்து சிலபஸ் வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி இந்த exams.ac.in அந்த வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா சிலபஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்ல ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. அதுல லாங்குவேஜஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லிட்ரஸி, ஆப்டிடியூடு, தென் வந்து பாத்தீங்கன்னா வெக்காபுலரி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கும். தென் டொமைன் சப்ஜெக்ட்ல வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட என்ன சிலபஸ் கேட்பாங்க அப்படின்னா நீங்க பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஜுவாலஜியோ பாட்னியோ அக்கௌண்ட்ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, இதுல இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து 12th படிக்கிறதுல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. இது என்சிஆர்டியை பண்ணி இருக்குமா அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியும் பார்ட்டிசிபேட் பண்றதுனால எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு சிலபஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா சிபிஎஸ்சி போர்டு படித்தாலும் சரி எந்த ஸ்டேட் போர்டு படித்தாலும் சரி எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் இந்த சிலபஸ் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து இந்த வெப்சைட்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதுல ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமா, கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா, ஜெனரல் மென்டல் எபிலிட்டி சம்பந்தமா, நியூமரிக்கல் எபிலிட்டி சம்பந்தமா, குவான்டிடேட்டிவ் ரீசனிங் சம்பந்தமா, தென் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலைசிஸ் சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. ரைட், இதை வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏற்கனவே சொன்ன examination.ntA.ac.in/QUG/ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆனா இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் ஓபன் ஆகல. இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு இந்த வருஷம். அதுக்கு திருப்பியும் அப்டேட் வீடியோ நம்ம வந்து அது கன்ஃபர்மேஷன் கிளியரா வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொடுக்குறோம். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் கொடுப்பாங்க, 40 கொஸ்டின் தான் நீங்க எழுத வேண்டியிருக்கும். ஆப்ஷனல் வந்து 10 கொஸ்டின் இருந்தது, அதையும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ்ல 50 கொஸ்டின் கொடுப்பாங்க, 40 கொஸ்டின் எழுதணும், உங்களுக்கு 10 கொஸ்டின் ஆப்ஷனல் இருந்தது, அது இந்த வாட்டி கிடையாது. அதே போல போன வருஷம் 45 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு, பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ்ல 60 மினிட்ஸே கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து டோட்டல் சப்ஜெக்ட் எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் வந்து டொமைன் சப்ஜெக்ட் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 61 சப்ஜெக்ட் இருந்தது, இப்போ அதை கம்மி பண்ணி 37 சப்ஜெக்டா அது மாத்திருக்காங்க. நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து 6 டெஸ்ட் பேப்பர் எடுத்துக்கணும். இதுல 6 டெஸ்ட் பேப்பர்ல வந்து 4ல இருந்து 5 டொமைன் ஸ்பெசிபிக்கா இருக்கும், ஒன்னு வந்து லாங்குவேஜ் இருக்கும், ஒன்னு வந்து ஜிஏடி இருக்கும். ரைட்டா, இதுக்கு ஏத்த மாதிரி மொத்தம் 6. அப்ப 4 வந்து நம்ம டொமைன் ஸ்பெசிபிக்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு லாங்குவேஜ் எழுதணும், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட் டெஸ்ட். அப்ப மொத்தம் 6 பேப்பர் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த டொமைன் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியதுக்கு
60 கொஸ்டின் கொடுத்தாங்க, 50 கொஸ்டின் கேட்பாங்க. திருப்பி அகைன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 60 கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது, 50 கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க. 60 நிமிஷம் கொடுத்தாங்க, அது வந்து 60 நிமிஷம் எல்லாத்துக்குமே மாத்திருக்காங்க. அப்ப 4 சப்ஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 250 மார்க்னா கிட்டத்தட்ட 1000 மார்க்குக்கு நடக்கும். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அது கம்மியா இருந்தது, 600 மார்க்குக்கு இருந்த வந்து இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 மார்க்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சேஞ்சஸ் இருக்கு, ரைட்டா? அதை நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க, ரைட்டா? இது சம்பந்தமா உங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடுறப்ப அப்ளிகேஷனுக்கு வந்ததுமே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், நீட்டுக்கு மாதிரி ஜேஇ மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. இது எடுத்ததுமே நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்வேர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா நம்மளுடைய பர்சனல் டீடைல் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் நம்மளுடைய சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் டீடைல்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடுறப்ப இல்லைன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உங்களை நீங்க திருப்பியும் வந்து ஒரு வீடியோ பர்ஃபெக்டா வந்து ஃபுல்லா டெமோ வீடியோஸே போடுறோம், நீங்க அதை பார்த்துக்கோங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், தகவல் வேணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. QT எக்ஸாம்ஸ் கூட எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி QT கூட நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம், ரைட்டா? அதனால டச்லயே இருங்க. இது இல்லாம நீட்டுக்கோ இல்ல ஜேஇக்கோ இல்லைன்னா விஐடி ட்ரிபிள் அமிர்தா தென் வந்து பாத்தீங்கன்னா SRM இந்த காலேஜஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் இருக்கு. நீட்டுக்கும் கிராஷ் கோர்ஸ் இருக்கு. +1 இப்ப படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு எதனா கோர்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா +1 படிக்கிறவங்களுக்கு ஈவினிங் சண்டே கிளாஸஸ் வந்து நீட்டுக்கும் ஜேஇக்கும் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா +2 படிக்கிறப்பையும் இருக்கு. +2 முடிச்சிட்டேன் சார், நான் வீட்டில் இருக்கேன் சார், வீட்டில இருந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அது எதனா பிளான் இருக்கு அப்படின்னா 1 இயர் ப்ரோக்ராம் டிராப்பர்ஸ்க்கு இருக்கு. நான் 1 இயர் பண்ணேன், வீட்டில இருந்தே படிக்கிறேன், டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், இருந்தாலும் எனக்கு மார்க் வரல, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னால ரீரிப்பீட்டர்ஸ்க்கும் ப்ரோக்ராம் இருக்கு. சார் நான் எங்கேயும் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வீட்டில் இருந்தே படிக்கணும்னா ஆன்லைன்ல வந்து ப்ரோக்ராம் இருக்கு, வீட்டில் இருந்தே படிச்சுக்கிறேன் சார். அது ஆனால் அதை எப்படி வந்து எனக்கு மார்க் வருதுன்னு தெரியல, ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும்னா டெஸ்ட் சீரியஸும் நம்மளுக்கு இருக்கு, ரைட்டா? கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி அட்மிஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும்னா டைரக்ட் அட்மிஷன் போட்டுக்குங்க, இல்லைன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம், அதை ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய ஆஃபீஸ்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுத்து உங்களுக்கு சப்போஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லுவாங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டாவே என் கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.